சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சென்னைக்கு போறதுக்காக சேது, ராஜாங்கம், கருப்பு, ஐஸ்வர்யா, மலர், மீனாட்சி இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. மீனாட்சி கூட்டிட்டு போறதுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி குடுத்தாங்க தமிழு. இருந்தாலும் வந்து சேது வந்து 2 நாள் தான் என் கூட இருக்கிறான். அதனால வந்து நான் குழந்தை பிரிஞ்சு இருக்க முடியாது, மீனாட்சி பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால, வேற வழி இல்லாம தமிழ் வந்து ஒத்துக்கிறாங்க. அதனால இப்ப வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது வந்து, ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்தி டீ சாப்பிடுறாங்க. அப்ப வந்து மலர் வந்து தமிழுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேட்கும்போது வந்து, "குழந்தை என்ன பண்றா?" அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கறாங்க. எல்லாமே பேசுறாங்க. பேசும்போது தமிழு, ஒரு எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னக்கா விஷயம்? என்ன சொல்லுங்க?" அப்படின்னு சொன்னா, "இங்க நாங்க வர்ற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்மா" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. கேட்டோனே வந்து பயங்கரமா ஷாக் ஆயி தமிழ்ச்செல்வி, "என்னது ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? 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 மீனாட்சிக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தமிழு, நாங்கலாம் நல்லா தான் இருக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்துட்டு இருந்தோமா, வந்துட்டு இருக்கிறப்போ" அப்படின்னு சொல்லுறாங்க. சொல்லும்போது வந்து அந்த வந்துட்டு இருக்கிறப்போ கார்ல நடந்த விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. ஆ மீனாட்சி வந்து அழுதுட்டே இருக்கிறனால பால் குடுக்குறாரு. சேது வந்து மடியில வச்சுட்டே இருக்காரு. மடியில வச்சுட்டு பால் குடுக்கும்போது வந்து பால தட்டி விடுறாங்க. அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டே வர்றாங்க. வர்றப்ப வந்து மலர் தான் சொல்றாங்க, "மாமா, கொஞ்ச நேரம் வேணா கார்ல போயிட்டு இருக்கிறது அவளுக்கு புடிக்கலையோ என்னமோ! நம்ம வேணா கொஞ்சம் ஓரமா நிறுத்தி நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா பால் குடுத்து பார்க்கலாம் மாமா" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை கிட்ட வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி எல்லாம் இறங்கி நின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதிர்த்தாப்புல இவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து கார நிறுத்தும்போதே வந்து பின்னாடி வந்த கார் போயிட்டு இருக்குது. இவங்க நின்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு லாரி, ஒரு டேங்கர் லாரி வந்து வருது. இவங்கள தாண்டி போன கார வந்து அந்த லாரி ஆப்போசிட் சைட்ல இருந்து போயிட்டு இருந்த லாரி டிவைடர கிராஸ் பண்ணி, தாண்டி வந்து அந்த கார் மேல வந்து மோதி வெடிச்சிருது. இத வந்து இவங்க எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நடந்த விஷயத்த எல்லாமே வந்து தமிழ்கிட்ட சொல்லும்போது, தமிழ் வந்து, "இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். நீங்க கேட்காம கூட்டிட்டு போறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, மலர் சொல்றாங்க, "இல்ல தமிழு, மீனாட்சி இருந்தனால தான் நாங்கலாம் தப்பிச்சோம். இல்லாம இருந்தா எங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா மீனாட்சி அழுததுனால தான் நாங்க நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க நின்னுட்டோம். எங்களுக்கு பின்னாடி வந்த கார் போனப்ப தான் இந்த மாரி ஆக்சிடென்ட் நடந்தது." அப்படின்னு சொல்லி மலர் சொல்லும்போது, தமிழ்னால எதுவுமே பேச முடியல. "அக்கா, நான் வந்து வீடியோ கால் பண்றேன். நீங்க எடுங்க. மலர்க்கா, எனக்கு வந்து மீனாட்சி காட்டுங்க." அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்றாங்க. உடனே வந்து தமிழ்ச்செல்வி வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பார்த்து குழந்தை மீனாட்சிய காட்டுனோனே, மீனாட்சி "அம்மா பாரு, அம்மா பாருன்னு" சொன்னோனே, அம்மா ஃபோன்ல பார்த்துட்டு அந்த குழந்தை சிரிக்குது. அதுக்கப்புறமா வந்து தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, "தடுப்பூசி போடணுமா? தடுப்பூசி போட்டாச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, முதல்ல போனோனே முதல் வேலையா வந்து டாக்டர் பார்த்து போட்டுக்கலான்னு மாமா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. ஃபோன வச்சுட்டு இங்க புலம்புறாங்க. இந்த மாரி, "நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. நான் வந்து ஏன் இப்ப இவங்க போறேன்னா என்கிட்ட விட்டுட்டு போ வேண்டியது தானே? 2 குழந்தைய நான் பார்த்துக்கமாட்டேனா? கொஞ்சமாவது அக்கறை வேணும்ல குழந்தை மேல" அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்ச்செல்வி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாருமே வசந்தா, அப்பா, அம்மாச்சி எல்லாருமே சமாதானம் சொல்றாங்க. "விடு, வந்துருவாங்க, பரவால்ல, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2 நாள் தான் மீனாட்சி வந்து அவங்க அப்பா கூட இருக்காங்க, மாப்பிள்ளை கூட. அதனால வந்து அவருக்கும் ஆசை இருக்கும்ல. அதனால தான் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழ்ச்செல்விய சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து வந்து தமிழ்ச்செல்விய அழகர கூட்டிட்டு தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு தடுப்பூசி போடும்போது டாக்டர் கேட்கறாங்க, "என்னம்மா, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டாக்டர், இன்னொரு குழந்தை அவங்க வெளியூர் போயிருக்காங்க. அவங்க அங்கேயே பார்த்து அவங்க இங்க தடுப்பூசி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. டாக்டர் ஓகேன்னுட்டு அழகருக்கு மட்டும் தடுப்பூசி போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. காய்ச்சல் வரும். அதனால அந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் மலருக்கு ஃபோன் பண்ணி தடுப்பூசி போட்டாச்சா அப்படின்னு கேட்கும்போது, சேதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சேது போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. போட்டு அந்த மாரி வந்து காய்ச்சல் வருமாமா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து மருந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்க. ஆ சேதுமே அதுக்கு தகுந்த மாரியே பண்றாரு. அதுக்கப்புறம் சேது ரூம்ல அங்க தங்கியிருக்கிற இடத்துல வந்து ரூம்ல வந்து நைட் இருக்கும்போது வந்து ஐஸ்வர்யாவும், சேது, குழந்தை எல்லாமே ரூம்ல இருக்காங்க. அப்ப வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மருந்து குடுக்கணுங்கிறதுனால குழந்தைய வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஐஸ்வர்யா பார்த்துட்டு ஒரு மாரி வெக்ஸ் ஆகுறாங்க. எதுவுமே பேசல, வெக்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப படுத்து தூங்கிறாங்க. அப்புறமா வந்து தமிழ்ச்செல்வி கரெக்ட்டா 12 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, 2 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, 4 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மருந்து குடுக்கணுங்கிறத வந்து கரெக்ட்டா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறனால, சேதுவும் அதே மாரி வந்து கரெக்ட்டா குழந்தைக்கு குடுத்துடுறாரு. இது எதுவுமே வந்து ஐஸ்வர்யா கண்டுக்காம தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து
எம்எல்ஏ ஃபங்ஷன் நடக்கிற இடத்துக்கு குழந்தை, ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே போறாங்க. போயிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து சேதுக்கு பொன்னாடை எல்லாம் போத்துறாங்க. எல்லாம் பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே குடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய வந்து பக்கத்திலேயே வச்சிருக்காரு. ஐஸ்வர்யா பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப வந்து குழந்தை அழுகுது. உடனே எடுத்துட்டு வந்துட்டு மருந்து குடுக்குறாரு. அப்ப தமிழ்செல்வி ஃபோன் பண்ணி இந்த மாரி டீட்டெயில் கேட்கறாங்க. உடம்பு பரவாயில்லையா? மருந்து குடுத்தாச்சா? எல்லாம் கேட்கறாங்க. எல்லாம் குடுத்தாச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தோனேயுமே ஊருக்கு கிளம்புறதுக்காக வந்து ராஜாங்க எல்லாம் ரெடியா இருக்கும்போது வந்து, "அப்பா இன்னும் 2 நாள் மீட்டிங் இருக்குதாம்மாப்பா. வேற வழியே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது வந்து, "என்னய்யா பண்றது?" அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க.